அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பனையூரில் தாவேக நிர்வாக குழு கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த நிலையில அதை தொடர்ந்து தாவேக தலைவர் விஜயனுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயணமானது நிறுத்தி வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து தற்போது முதற்கட்டமாக அவர்களுடைய இந்த தாவேக நிர்வாகிகள் குழு கூட்டமானது நடைபெறுகிறது. எத்தனை நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? எது குறித்த ஆலோசனை இதில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது? ஜெரி வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ ஆலோசனை கூட்டம் முதல் முறையாக நடைபெறுகிறது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்றன. இதனால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இருப்பினும் தாவேக தலைவர் விஜய் ஒரு மாத காலமாக அமைதி காத்து வந்தார். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் நடந்த தாவேக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட இந்த 41 பேருடைய உயிரிழப்பு தமிழக வெற்றி கழகத்தை முடக்கி போட்டது என்றே கூறலாம். இந்த சம்பவத்திற்கு பிறகு தாவேக தலைமையும் 2ஆம் கட்ட தலைவர்களும் அமைதி காத்து வந்தனர். ஒரு மாத காலமாக கட்சி பணிகள் முடங்கி இருந்தது. நேற்று முன்தினம் கரூர் கூட்ட நெரிசல் உயிர்ந்தவர்களின் குடும்பங்களை மாமல்லபுரத்தில் உள்ள ரெசார்ட்டில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த நிலையில் இன்று நிர்வாக குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதாவது நேற்று மாலைதான் 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவை விஜய் அமைத்திருந்தார். அதை தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதளத்திலே பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் இன்று இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த 28 பேர் கொண்ட குழுவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இதில் உள்ளடங்கி இருக்கிறார்கள். அடுத்த வாரம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்க இருப்பதாகவும், அதே போல உட்கட்டமைப்புகள் குறித்து விவாதங்களும் இதில் எழ இருப்பதாகவும் கூறப்படுகிறது. காரணம், தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 1.5 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கூட இன்னும் உட்கட்டமைப்புகள் இன்னும் பலப்படுத்தவில்லை. ஒன்றியம், கிளை, வார்டு போன்ற உறுப்பினர்கள் நியமிக்கவில்லை. அதே போல முழுமையாக சில மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படவில்லை. இதுவரை கட்சி மாவட்டமாக அமைப்பு ரீதியாக 120 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் 19 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றனர். தேர்தல் இன்னும் நெருங்கி வருகிறது. இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழல்ல எஞ்சி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாகவும் இதில் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. அதே போல ஒரு மாத காலமாக விஜயனுடைய சுற்றுப்பயணம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு 30 நாட்கள் கடந்து விட்டது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எப்பொழுது சுற்றுப்பயணத்தை மீண்டும் தொடங்குவார் என்ற கேள்விகள் எழுந்த நிலையில இது குறித்தான வழக்கம் நீதிமன்றத்தில் இருக்கிறது. எனவே மீண்டும் வாகனத்தில் சென்று பரப்புரையை மேற்கொள்ளலாமா அல்லது ஏதேனும் ஒரு இடத்தில பொது இடையிலே மேடை அமைத்து அங்கே பொதுமக்களையும் தொண்டர்களையும் திரட்டி அங்கே பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்கலாமா என்ற கோணத்திலே தற்பொழுது இந்த தொடங்க இருக்கக்கூடிய இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.